ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்சிஏ அம்பையர் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதை என்னைக்கு அப்ளை பண்ணணும், எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், அதை எங்கே கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் நல்லா புரியும். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, இந்த டிஎன்சிஏ அம்பையர் எக்ஸாம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, ஆஃப்லைனில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதனால் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப நாள் கழிச்சு டிஎன்சிஏ அம்பையர் எக்ஸாம் விட்டுருக்காங்க. இப்போதைக்கு அம்பையர் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதனால எங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால டிஎன்சிஏ வெப்சைட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் போய்க்குங்க. டிஎன்சிஏ அஃபிஷியல் வெப்சைட் அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட்லேயே அம்பையர் எக்ஸாமினேஷன் தான் இருக்கு. அதில் ரீட் மோர் அப்படின்னு கொடுங்க. அதில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸும் வரிசையாக கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎன்சிஏ மேல், ஃபீமேல் அண்ட் அதர் ஜெண்டர் அவங்களுக்கெல்லாம் ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுவும் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுவும் 5 சென்டரில் தான் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட்டை இப்பயே சொல்லிட்டாங்க. ஜூன் 28, 2026. அன்னைக்கு என்ன வேலையாக இருந்தாலும் இப்பயே பர்மிஷன் இல்லைனா லீவ் எடுத்துங்க. உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஜூன் 1, 2026 பார்த்தா மேலுக்கு 21 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபீமேல் இல்லைனா அதர் ஜெண்டருக்கு 21 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுலேருந்துன்னா ஜூன் 1, 2026 அதுலேருந்து பார்த்தா தான். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எவ்வளோ அப்படின்னா, மேலுக்கு 1180 ரூபா வித்து ஜிஎஸ்டியோட அப்படின்னு போட்டுருக்காங்க. ஃபீமேல் அண்டு அதர் ஜெண்டருக்கு 590 ரூபா வித்து ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலுக்கு கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ அப்படின்னா 23 ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி காலையில் 10 மணிக்கு. லாஸ்ட் டேட்டு மே 9, 2026 சாயங்காலம் 6 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி 5 சென்டர் தான் போட்டிருக்காங்க. எங்கன்னா சென்னை, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி அண்டு கோயம்புத்தூர். மொத்தமாக 5 சென்டர் மட்டும்தான் போட்டிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி தான் கொடுக்கணும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. எதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா www.tnca.inல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதில் போய் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிஎன்சிஏ வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கனாலே ரெஜிஸ்டர் ஓப்பன் ஃபார் அம்பையர் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்கு. நீங்கள் அதை டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபார்ம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃபார்ம்ஸ்லாம் எங்கே தரணும் அப்படிங்கிறது ஒரு நோட்டு கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். ரைட் சைட் கார்னரில் உங்களோட ஃபோட்டோ ஒட்டி டிஸ்ட்ரிக்ட் நேமு, அதுக்கப்புறம் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், பேன் நம்பர், உங்களோட ஃபுல் அட்ரஸ், மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பரும் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி, உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஆக்குபேஷன், அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கிளப் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது இல்லைனா நீங்கள் ஸ்டேட் விளையாடிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எஸ்ஆர் நோ அப்படின்னு போட்டு சிக்னேச்சர் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே நோட்ஸ் அப்படின்னு போட்டிருக்குல்ல, அதில் நீங்கள் எதுவுமே ஃபில்அப் பண்ண வேணாம். ஏன்னா அது ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னதே தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் டேட் ஜூன் 28. எலிஜிபிலிட்டி 21 45 மென்னுக்கு. ஃபீமேல் அண்ட் அதர் ஜெண்டருக்கு 21 to 40 ஏஜஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 1180 மென்னுக்கு. ஃபீமேல் அண்டு அதர் ஜெண்டர் அவங்களுக்கு 590 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ எப்பன்னா ஏப்ரல் 23 ஸ்டார்ட் ஆயிட்டு. லாஸ்ட் டேட் அப்ளை பண்றதுக்கு மே 9, 2026 சாயங்காலம் 6 மணிக்குள்ள. எக்ஸாம் சென்டர் 5 பிளேஸ்ல மட்டும்தான் போட்டுருக்காங்க. சென்னை, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர். எங்க சப்மிட் பண்றது அப்படின்னு அடுத்ததுல சொல்றேன். வரிசையா பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்க ஃபார்மை டவுன்லோட் பண்றது www.tnca.inல தான் டவுன்லோட் பண்ணணும். ஃபார் சப்மிஷன் நீங்க எங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன்லயே நீங்க சப்மிட் பண்ணலாம். அது எல்லாம் கலெக்ட் ஆகி சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்துல தான் அதெல்லாம் சப்மிட் ஆகும். ஆனா நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் அங்க கொடுத்தாலே போதும். நீங்க எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னா லா ஆஃப் கிரிக்கெட்
2017 கோட் 3rd எடிஷன் 2022 அதை படிச்சாலே போதும். உங்களுக்கு இதுல ஏதாவது கிளாரிபிகேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா office@tnca.in இல்லனா umpires@tnca.in அதுல நீங்க டவுட்ஸ் கேட்டுக்கலாம். இப்போ என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்க்கு எங்கெங்க எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மதுரை, தென்காசி, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தேனி, அரியலூர், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை. இந்த 11 டிஸ்ட்ரிக்டும் சென்டர் மதுரை தான். இப்போ நெக்ஸ்ட் சேலம் சென்டர் பார்ப்போம். தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், மயிலாடுதுறை, நாமக்கல், திருப்பத்தூர். இவங்கெல்லாம் சேலம் எக்ஸாம் சென்டர்ல தான் எழுதுவீங்க. இப்போ திருச்சி சென்டரை பார்ப்போம். புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், பெரம்பலூர், கரூர், கடலூர், விழுப்புரம், திருச்சி. இவங்கெல்லாம் திருச்சி எக்ஸாம் சென்டர்ல தான் எழுதுவீங்க. நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் சென்டர். ஈரோடு, நீலகிரிஸ், திருப்பூர், கோயம்புத்தூர். இவங்கெல்லாம் கோயம்புத்தூர் சென்டர்ல எழுதுவீங்க. லாஸ்டா சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட், வெள்ளூர். இவங்கெல்லாம் சென்னை சென்டர்ல எழுதுவீங்க. திரும்பி இன்னொரு வாட்டியும் சொல்றேன், நீங்க எக்ஸாம் சென்டருக்கு இங்க போனா போதும். ஆனா உங்களோட ஃபார்மை நீங்க உங்களோட டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன்ல கொடுத்தாலே போதும், அவங்க சப்மிட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இதுல அப்ளை பண்றதுல ஏதாவது டவுட் அப்படின்னா பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் என்ன வேணாலும் டவுட் கிளியர் பண்றேன். இந்த வீடியோவை கிரிக்கெட்ல ஆர்வமா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்ல ஸ்டேட் அண்டு டிஸ்ட்ரிக்ட் ஆடின உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, இல்லைன்னா காலேஜ் லெவல் அதுல வரைக்கும் விளாடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ்ல என்ன டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.